ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு அப்புறம் அவல் வச்சு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் காய்ஸ். இந்த கட்லெட்டை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் ஈவினிங் டைமில் நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணும் போது கூட இந்த ரெசிபியை பண்ணி சாப்பிட்லாம். வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்கள் ஃபோனுக்கு வந்து சேருங்க கைஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிளாசிக் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு அவல் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்ககிட்ட சிகப்பு அவல் இல்லை, வெள்ளை அவல் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, வெள்ளை அவலை வச்சு கூட நமக்கு இந்த ரெசிபியை பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அவல் சீக்கிரமாகவே ஊறிடும் கைஸ். இப்போ நம்ம வாஷ் பண்ண தண்ணியை வடிச்சிட்டு புதுசாக தண்ணி சேர்த்து இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம் கைஸ். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இந்த உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி ஒவ்வொன்றா துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட பொட்டேட்டோ ஸ்மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா உருளைக்கிழங்கையும் துருவியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அவலை பார்க்கலாம். பாருங்கள் கைஸ், அவல் ரொம்ப நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க கைஸ். உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக புழிஞ்சிக்கோங்க. இப்போ இந்த அவலை உங்கள் கையை வச்சு நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி ஈஸியாகவே பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே துருவி வச்ச உருளைக்கிழங்கை இந்த அவலோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பிசையும் போது மாவு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள் கைஸ், நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன அமௌண்ட் மாவை எடுத்து ஒரு உருண்டை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் ஒவ்வொன்றா இந்த மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கூடவே ரொம்ப அதிகமாக இல்லாமல் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேவையான கரெக்டான பதத்துக்கு மாவை ஈஸியாக கொண்டு வர முடியும். மாவில் கொஞ்சம் கூட கட்டிங் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் மாவை கரைச்சாச்சு. மாவு கரைசல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த கிளிப்பில் பார்க்குற மாதிரி ரொம்பவும் தண்ணி மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நாம் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பிரெட் கிரம்ஸை எடுத்துக்கோங்க. அப்புறம் நாம் செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டை இந்த மாதிரி நல்லா மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸில் நல்லா பிரட்டிக்கோங்க. இந்த பிரெட் கிரம்ஸ் தான் சாப்பிடும் போது நமக்கு ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும் கைஸ். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா கட்லெட்டையும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது கைஸ். ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கட்லெட்டை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் சலசலப்பு அடங்குற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும் கைஸ். அது வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரை நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கைஸ், கட்லெட் எப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிருக்குன்னு.
இந்த ஸ்டேஜில் நாம் இதை வெளியில் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற கட்லெட்டையும் இதே மாதிரி பொரிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கட்லெட்டை சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். நாம் இதை சாப்பிட்டு பார்த்தாச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோடு நாம் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை கைஸ்.